அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காணிப்பதியினூடாக சந்திருக்கின்றோம். காசாவுக்குள் நடைபெறும் யுத்தத்தை நிறுத்துவதற்காக அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்த தீர்மானம் குறித்தும் அதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சந்தேகங்கள் குறித்தும் நேற்றைய காணொளியில் தெளிவாக பேசியிருந்தோம். குறிப்பாக இஸ்ரேல் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்காவினுடைய ஜோ பிடன் தெரிவித்ததாக பல ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் பின்னர் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததாகவும் அது இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்ற வகையிலும் கருத்துக்கள் வெளியாக இருந்தன. இந்த சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அடுத்து ஹிஸ்புல்லா இன்றைய நாளிலும் ஒரு மிக கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். சம நேரத்தில் ஹவுதிகளும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்தை சூழ என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவுக்குள் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய போர் நிறுத்த தீர்மானம், அதில் சொல்லப்பட்ட சரத்துக்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். இந்த தீர்மானத்தை எகிப்தின் ஹைரோவிலும் கத்தாரின் டோஹாவிலும் ராஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பேசி அதற்கு ஹமாஸினுடைய தரப்பினர் சம்மதித்து அவர்கள் அதை உத்தியோகமாக வெளியிட்ட பின்னரும் அதை குழப்பி அடித்துக்கொண்டு ராஃபாவில் ஒரு கொலைவெறி தாக்குதலை ஆரம்பித்தவர்கள் இஸ்ரேலியர்கள் என்பதை இந்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய அனைவரும் திட்ட தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில்தான் அதே 3 வகையான தீர்மானங்கள், பணைய கைதிகளின் விடுதலை, அதற்கு பதிலாக பாலஸ்தீன கைதிகளின் விடுதலை, காசாவில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், காசாவை மீள கட்டியெழுப்புதல் என்ற அதே விடயங்கள், அதே தீர்வுகள், அதே முன்மொழிவுகள் கொண்டு வரப்பட்டமை குறித்து நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என அமெரிக்கா தெரிவித்திருந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இதை குழப்புவதைப் போல மேற்குள்ள ஊடகங்கள் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். ஆனால் ஹமாஸ் இதை நேர்மறையாக பரிசீலனை செய்வதாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜேக் சல்லிவனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். காசாவுக்குள் ஒரு தீர்வை ஜோ பைடன் முன்மொழிந்திருந்தார். 2-3 தினங்கள் ஆகிவிட்டது. இதில் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடுமா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் கூறுகின்றார், நாங்கள் அனைத்து தரப்புகளுடனும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கத்தாரின் ஊடாக ஹமாஸுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை முன்வைத்தார். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடனோ அந்த தீர்மானத்தை முன்வைக்கும் பொழுது இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு ஒரு முன்மொழிவை வழங்கியிருக்கின்றார்கள். ஹமாஸும் ஏற்றுக்கொண்டால் உடனடியாக நாளைக்கு யுத்த நிறுத்தம் வெறும் என்பதைப் போலதான் அவரின் அறிவிப்பு இருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா வெளியிட்ட செய்திகள் பல விடயங்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் இன்று அமெரிக்காவை குறிப்பிடுகின்றார்கள். பேசிக்கொண்டிருக்கின்றோம், 8 மாத காலமாகவே பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டனி பிளிங்டன் மத்திய கிழக்குக்கு சென்று வருகின்றார், இஸ்ரேலுக்கு சென்று வருகின்றார், கத்தாருக்கு, எகிப்துக்கு, துருக்கிக்கு, பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார், இஸ்ரேலுடன் சந்திப்புகளை நடத்துகின்றார். ஆனால் இந்த போர் நிறுத்தத்தில் சொல்லப்பட்ட அதே 3 விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை தவிர எந்த ஒரு முன்னேற்றகரமான விடயங்களையும் அமெரிக்காவோ இஸ்ரேலாலோ தெரிவிக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இன்றைய நிலையில் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜார் லாபிட் அவர்கள் குறிப்பிடுகின்றார், இன்றே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யுங்கள் என்று நாங்கள் நெதன்யாகுவுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். ஒருவேளை வலதுசாரி அமைச்சர்கள் நெதன்யாகு இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டமையினால் இந்த அரசை கவிழ்க்க முன்வந்தால் அதற்கு எங்களுடைய கட்சிகள், எங்களுடைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை அளித்து நாங்கள் நெதன்யாகுவினுடைய அரசை பாதுகாப்போம் என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார். எனவே ஹமாஸ் தரப்பில் நேர்மறையாக பரிசீலிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள் ஒருவேளை வலதுசாரி இனவரி அமைச்சர்களினுடைய எதிர்ப்பால் அரசு காவலின் நிலை வந்தால் பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நிலையில் நெதன்யாகுவினுடைய அரசும் தான் இந்த விடயத்தில் மெத்தன போக்கை காட்டி வருகின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அதை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் நெதன்யாகுவுடன் இருக்கக்கூடிய அந்த கேலண்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார், ஹமாஸை முற்றாக ஒழிக்கும் வரை காசாவில் அமைதி ஏற்படுத்துவதில் எமக்கு நம்பிக்கை இல்லை. ஹமாஸை ஒழிக்கும் வரை எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் நிற்கப் போவதில்லை. நேற்று முன்தினம் அமெரிக்கா குறிப்பிடுகின்றது யுத்த நிறுத்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் என. இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார், ஹமாஸை ஒழிக்கும் வரை நாங்கள் நிற்கப் போவதில்லை என. இது அமெரிக்கா அனைவரையும் முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் நேற்று ஒரு கதை, நேற்று முன்தினம் ஒரு கதை, இன்று ஒரு கதையாக மாறி மாறி மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா, அல்லது காசாவிலும் ரஃபாவிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்களை இவர்களால் சமாளிக்க முடியாமல்
சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்ளும் நோக்கத்தில் சற்று நேரத்தை எடுத்துக்கொள்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் நாங்கள் நேற்றே குறிப்பிட்டோம். உண்மையான போர் நிறுத்தத்திற்கான அழைப்பா, சதி நடவடிக்கையா, அல்லது அமெரிக்க தேர்தலை முன்னகர்த்தும் நோக்காக கொண்ட ஒரு தேர்தல் நாடகமா ஜோ பைடன் என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தன. அந்த கேள்விகள் என்றும் அந்த கேள்விக்கான நியாயங்கள் இருக்கும் போவதைப் போல இந்த கணத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் வரை அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆஸ்திரேலிய அரசு முத்தியபூர்வமாக அதை எதுவும் அறிவிக்கவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து எகிப்து இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ராஃபா கிராசிங்கை பழையபடி இயக்குவது தொடர்பாகவும் அதனூடாக உதவி பொருட்கள் மற்றும் வாகன தொடரணிகள் உள்ளே சென்று வருவதை உறுதிப்படுத்தும் முகமாகவும் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் இன்று ராஃபா கிராசிங்கில் இஸ்ரேலின் இருப்பை எகிப்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எகிப்தின் சினாய் தீபகற்பத்திற்கும் காசா பகுதிக்கும் இடையிலுள்ள ராஃபா எல்லையில் இஸ்ரேலின் இருப்பு உள்ளவரை அங்கு நாங்கள் இயல்பு நிலையை கொண்டு வர முடியாது. பாலஸ்தீனிய நிர்வாகம் முன்பு இருந்ததைப் போல ராஃபா கிராசிங்கில் தங்களுடைய அலுவலகத்தை அல்லது தங்களுடைய அதிகாரிகளை நிறுத்தும் வரை எகிப்து ராஃபா கிராசிங்கில் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவது கடினம் என்று குறிப்பாக ஸ்பெயின் பிரதிநிதியுடனான சந்திப்பில் எகிப்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இதனுடைய கருத்து ராஃபா கிராசிங்கில் எகிப்து எல்லையில் இஸ்ரேலிய இராணுவம் டேங்கிகளுடன் நிலை கொண்டிருப்பதை எகிப்து விரும்பவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். இதனால் தான் ராஃபா கிராசிங்கில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று 2 எகிப்தினுடைய படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லா மீண்டும் ஒரு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். நேற்று இஸ்ரேலினுடைய பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள், அயன்டோம்கள் சுக்குநூறாக்கப்பட்டன, ரேடார் தளங்களை தாக்கியிருந்தார்கள். நேற்று முன்தினம் ஒரு மிக கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டார்கள். இது நேற்றைய காணொலியில் தெளிவாக பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில் இன்றும் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை திபேரியாஸ் மற்றும் லெபனானிலிருந்து கட்ஸ்டின், மெட்டுல்லா, கிரியாட் சோம்னா ஆகிய பகுதிகளின் மீது மிக கடுமையான ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலினுடைய பல குடியிருப்புகள் பற்றி எறிந்து கொண்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வழியாக இருக்கின்றன. யூடியூப்பில் அந்த காணொலிகளை நாங்கள் பதிவேற்ற முடியவில்லை. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய குடியிருப்பு இஸ்ரேலிய கட்டிடங்கள் எல்லாம் பற்றி பெரு நெருப்பு பிளம்பாக எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட அங்கு தீயணைப்பு படையினுடைய வாகனங்கள் அணியணியாக சென்று அதை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய அளவில் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நேற்றைய ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா குறிப்பிட்டார், இஸ்ரேல் என்பது ஒரு புற்றுநோய் கட்டி போன்றது. இந்த கட்டியை உடலில் இருந்து பிரித்தெடுக்காமல் இந்த உலகை சமாதானமாக கொண்டு வர முடியாது. உடலில் புற்றுநோய் கட்டிப்பட்ட இடத்தை நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து வெளியேற்றினால் மட்டுமே அந்த உடலை பாதுகாக்க முடியும். அதேபோல இந்த உலகத்துக்கு ஒரு புற்றுநோய் கட்டியாக இருப்பது இஸ்ரேலினுடைய கொடிய அரசாங்கம், இனவரி கொலை கொண்ட ஜூதர்களினுடைய கொள்கைகள், இவை எல்லாமே ஒரு மிக கடுமையான அமைதியின்மையை உலகைக்கு ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இவற்றுக்கு எதிராக நாங்கள் அத்தனை முனைகளிலும் செயற்படுவோம் என நஸ்ரல்லா தெரிவித்திருந்தார். அதேபோன்று அவர்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய தினமும் ஒரு மிக கடுமையான தாக்குதல், ஒரே நேரத்தில் இராணுவத்தையும் தாக்கியிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்து மிக முக்கியமாக இஸ்ரேலினுடைய ஆளற்ற விமானம் ஒன்று, கெர்மஸ் 900 விமானம் நேற்று முன்தினம் தெற்கு லெபனான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை அறிவித்திருந்தோம். இஸ்ரேலினுடைய அதிநவீன கண்காணிப்பு விமானம், இது 4வது விமானம் ஹிஸ்புல்லாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 30,000 அடி உயரத்தில், மிகுந்த உயரத்தில் பறந்து கொண்டே துல்லியமாக தரையில் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய இந்த விமானம் இதுவரை 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் அதிக அளவில் தாழ்வாக பறக்காமல் மிக உயரத்தில் பறந்தவாறே தன்னுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளை இந்த விமானம் மேற்கொண்டு வந்தது என்பதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஏற்கனவே 3 விமானங்களை, உளவு விமானங்களை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் லெபனான் எல்லைகளில். எனவே 4வது விமானம் இந்த 3 விமானங்களில் இருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகளின்படி அதிகமான உயரத்தில் பறந்து இருக்கின்றது. அதனுடைய கருத்து, அந்தளவு உயரத்தில் பறக்கின்ற போது ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் வெப்பனாக இருக்கலாம்,
நடுத்தர ஏவுகணைகளாக இருக்கலாம். அவற்றினால் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாது என்பதை இவர்கள் நினைத்து கொண்டு அதிக உயரத்தில் பறந்தபடியே கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதும் அந்த விமானத்தை அவர்கள் சுட்டு வீழ்த்தியமை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக இன்று இஸ்ரேலினுடைய ஊடகங்கள், காட்ஸ் ஊடகம், கேப்ரோ மொழி ஊடகங்களை வெளியிட்டிருக்கின்றது. இதிலிருந்து ஒரு முக்கியமான விடயம் புலனாகின்றது. இதுவரை இவ்வளவு தூரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்களை சுடுவதற்குரிய ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாவிடம் இல்லாத சூழ்நிலையில் தற்பொழுது அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் அல்லது ரஷ்யா ஹிஸ்புல்லாக்களுக்கு வழங்கி இருக்கலாம் எனவும், ஏனெனில் 2 நாடுகள் தான் இவ்வாறான நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய நாடுகள். அதில் ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கக்கூடிய நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய நாடுகள் ஒன்று ஈரான், மற்றது ரஷ்யா. அதிகமாக ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக கடந்த வாரத்தில் ஒரு புலனாய்வு தகவல்களை மொசாட்டும் வெளியிட்டிருந்தார்கள், சிஐஏயும் வெளியிட்டிருந்தார்கள். அதில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் வழங்கி இருக்கலாம் எனவும், அந்த ஈரானிய ஏவுகணைகளை கொண்டே ஹெர்மெஸ் 900 விமானத்தை அதிக உயரத்தில் வைத்தே ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக உளவு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதால் லெபனானுக்குள் ஹிஸ்புல்லாக்களுடைய நகர்வுகளை, நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு, நேரடியாக கண்காணிப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற விடயமும் தெளிவாக வெளியாகி இருக்கின்றன. அடுத்து ஹவுதிகள் இன்றைய தினத்தில் ஏற்கனவே அமெரிக்க கப்பலை 2வது தடவையாக செங்கடலில் தாக்கி ஒரு அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள். இந்த தாக்குதலின் பின்னர் அமெரிக்க கப்பல் ஹவுதிகளின் தாக்குதல் பரப்பிலிருந்து 1000 கிலோமீட்டர் நீண்ட தூரத்திற்கு செங்கடலில் தள்ளி சென்றிருப்பதாக, தள்ளி அவர்கள் நகர்ந்திருப்பதாக குறிப்பிட்டாலும் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக சொல்லக்கூடிய, வெளிப்படையாக சொன்னால் விடயம். 1000 கிலோமீட்டர்கள் தூரத்தில் தங்களுடைய விமானந்தாங்கி கப்பலையும் போர்க்கப்பலையும் அமெரிக்கா நகர்த்தி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அமெரிக்காவினுடைய தலைமையகம் பென்டகனே இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள். எனவே ஹவுதிகளின் தாக்குதலில் இருந்து செங்கடலில் செல்லக்கூடிய கப்பல்கள், சரக்கு போக்குவரத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப் போகின்றோம் என கங்கணம் கட்டி கொண்டு வந்த அமெரிக்கா இன்று தன்னுடைய போர்க்கப்பலையே காப்பாற்ற முடியாமல் அங்கே திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் இங்குமாக போர்க்கப்பலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது ஒரு வியப்பான விடயமாகவும் வேடிக்கையான விடயமாகவும் இருக்கின்றது. எனவே ஒரு பழமொழியை சொல்ல போது, உள்ளூருக்குள்ளேயே எதுவும் செய்ய முடியாதவன் வெளியூரில் ஏதோ செய்ததைப் போல தன்னுடைய போர்க்கப்பலை, தன்னுடைய அமெரிக்க சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அமெரிக்கா செங்கடல் முழுவதிலும் ஹவுதிகளின் நாங்கள் முறியடிக்கப் போகின்றோம் என அமெரிக்காவும் பிரிட்டனும் சென்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுடைய கப்பலையே தள்ளி நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஈலாட் துறைமுகத்தை நோக்கி ஹவுதிகள் இன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நேரடியாக தாக்கியிருக்கின்றார்கள். இதில் பல ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய இடைமறைப்பு அயன்டோம்களால் இடைமறைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஏவுகணைகள் அந்த அயன்டோம்களை கடந்தும் இஸ்ரேலிய துறைமுக நகரங்களுக்குள்ளும் உட்கட்டுமானங்களுக்குள்ளும் வீழ்ந்து வடித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஆனால் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றக்கூடிய இந்த நேரத்தில் அது தொடர்பான சேத விவரங்கள் குறித்து இந்த செய்திகளும் வெளியாகவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற போராளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 ஈரானிய ஆதரவு போராளி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே சிரியாவுக்குள் ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அதில் முக்கியமான புரட்சிகர காவலர் படையினுடைய அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் முகமாக இஸ்ரேலுக்குள் ஒரு நேரடியான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தார்கள். அதனுடைய விளைவுகள், அது சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் பலவற்றை நாங்கள் தொகுப்பாக பார்த்திருந்தோம். அதன் பின்னர் இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்தின் பின்னர் ஈரான் மீண்டும் புதிய தேர்தலை நடத்தி புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகளை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களின் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி 12 முக்கிய இயக்க போராளிகளை கொலை செய்திருக்கின்றார்கள். இன்று உடனடியாக டெஹ்ரானிலிருந்து பதில் வந்திருக்கின்றது. புதிய ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈரானை மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் சீண்டும் நடவடிக்கைகளை செய்தால் இதற்குரிய பதிலடி மிக கடுமையாக இருக்கும். எங்களுடைய IRGC ஈரானிய புரட்சிகர காவல் படை இஸ்ரேலினுடைய எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயார் நடவடிக்கைகள் தான் நாங்கள் இருக்கின்றோம்.
அது ஈரானுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருந்தாலும் மறைமுக அச்சுறுத்தலாக இருந்தாலும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஸ்டேலுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஸ்டேல் தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மீண்டும் ஸ்டேலை நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என ஒரு நேரடியான எச்சரிக்கையவே ஈரான் விடுத்திருக்கின்றது. எனவே ஈரானின் பிரதமர் மறைந்தாலும் ஜனாதிபதி மறைந்தாலும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மாறினாலும் இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானிய கொள்கைகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை ஈரான் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தெளிவாக காட்டியிருக்கின்றது. எனவே மேலும் சிரியாவில் இதுபோன்ற தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தினால் ஈரானுடைய பதிலடி தாக்குதலும் இருக்கும் என்பதை ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் காசாவிலும் உலகெங்கிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.